இது ஏஐ கிடையாது. எடிட்டிங் கிடையாது. இது என்னோட 2 வருஷ கன்சிஸ்டன்சி. பல நாள் நான் பாதியிலே விட்டுறலான்னு யோசிச்சிருக்கேன். சப்போஸ் நான் விட்டுருந்தேன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஆரம்பத்தில எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. 1 கேஜி, 2 கேஜி தான் கம்மி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னோட பழைய ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப எனக்கே என்ன அடையாளம் தெரியல. நீங்களும் உடம்ப குறைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உடம்ப ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களோட வருஷம். முயற்சியை மட்டும் பாதியிலே விட்டுறாதீங்க. வெயிட் லாஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்களே சொல்லிக்கிற காரணம் என்னவாக இருக்கும்? முதல் காரணம் உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. இதுக்கே நேரம் சரியாக போயிடுது, அங்கே வேற போய் டயத்தை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு போக மாட்டீங்க. 2வது காரணம், எக்ஸசைஸ் பண்ண இடம் இருக்காது. உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் நெருக்கடி இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாகவே சோர்ந்து போயிடுறேன், அதனால பண்ண மாட்டேன். ஓடணும் இல்லை நடக்கணும்னு நினச்சாலும் எவ்வளோ தூரம் ஓடணும், எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. உங்களோட ஃபேமிலியில் யாரும் உங்களை என்கரேஜ் பண்ணுறது இல்லை நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்க கரெக்டான துணி இல்லை, அதையெல்லாம் வாங்குறதுக்கு காசும் இல்லை. இது மாதிரி பல காரணத்தால் நீங்கள் எக்ஸசைஸோ இல்லை ஒர்க் அவுட்டோ பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி காரணம் சொல்லி பண்ணாமல் இருந்தீங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு அப்போ யோசிப்பீங்க, போன மாதமே நான் இதை ஆரம்பிச்சிருக்கலாமேன்னு. அதனால் என்றைக்குமே அலுப்பு பட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலான்னு மட்டும் விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் ஆரம்பத்தில் இது மாதிரி பல காரணம் சொல்லிட்டு தான் போகாமல் இருந்தேன். நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ஒரு விஷயத்தை டிசிப்ளினாக பண்ணால் கண்டிப்பாக நம்ம நினச்சதை அடைய முடியும். ஆனால் நிறைய பேர் அதை பாதிலே விட்டுறீங்க. உங்களால் முடியலை விட்டுறலாம்னு நினைக்கிறீங்கன்னா 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. ஆனால் என்றைக்கும் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த ஒரு விஷயமும் ஒரு நாளில் கிடைச்சிடாது. நான் டெய்லி ஜிம்முக்கு போகிறேன், டெய்லி நடக்கிறேன், ஆனால் எனக்கு உடம்பே குறைய மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் டெய்லி சாப்பிட்றத, நீங்கள் உங்கள் கலோரிஸ் தெரியாமல் சாப்பிட்றது. நீங்கள் ஃபஸ்ட்டு டெய்லி என்னென்ன சாப்பிட்றோங்கிறத ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோட கலோரிஸ் எவ்வளோன்னு பாருங்கள். கலோரிஸ்னால் என்னன்னு தெரியாமல் நீங்கள் உடம்பு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. என்றைக்கும் பாதியில் மட்டும் விட்டுறாதீங்க. இன்றைக்கி டிசம்பர் 31. நாளையிலேருந்து எல்லாரும் ஜிம்முக்கு போகலான்னு இருப்பீங்க. ஆனால் எவ்வளோ பேர் அதை தொடர்ந்து பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்கள் நாளைக்கு ஜிம்முக்கு போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அடுத்த வருஷம் உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்கிறத பண்ணுங்கள். நாளையிலேருந்து டெய்லி நடக்க ஆரம்பிங்க. டெய்லி 1/2 மணி நேரத்துலேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் உடம்ப குறைச்சிருப்பீங்க. உங்களால் எவ்வளோ பண்ணியும் குறைக்க முடியலன்னா எனக்கு ஃபிட்னு மெசேஜ் பண்ணுங்கள். 2026 உங்களோட வருஷம். இந்த நியூ இயருக்கு உடம்ப குறைக்கணும், ஜிம்மில் சேரணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி உடம்பு வெயிட் போடுது, எப்படி ஃபேட் சேருது, என்ன பண்ணால் கொழுப்பு கரையும். இது தெரியாமல் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களுக்கு உடம்பு குறையாது. முதல்ல நீங்கள் ஃபேட் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் உடம்பு குறைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. உங்களால் எடுத்ததுமே 5 கிலோ 10 கிலோலாம் குறைக்க முடியாது. டெய்லி உங்கள் வெயிட்டை மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு 50 கிராம் 100 கிராம் இது மாதிரி குறைஞ்சாலே நீங்கள் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். 100 கிராம் குறைஞ்சாலுமே சந்தோஷப்படுங்க. ஏன் 1 கிலோ குறையலன்னு நினைக்காதீங்க. என்றைக்கும் பாதியில் மட்டும் விட்டுறாதீங்க. சுகரை கட் பண்ணால் உடம்பு குறைஞ்சிடுமா? நீங்கள் சுகரை கட் பண்ணிவிட்டு சாதம் நிறையா சாப்பிட்டாலுமே அது கொழுப்பாக தான் போய் சேரும். நீங்கள் சுகரை கட் பண்ணுறதுனால உங்களுக்கு உடம்பு குறையாது. நீங்கள் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு உடம்பு குறையும். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க.